ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின கீ கான்செப்டை தான் வந்து இன்றைக்கி டீட்டெயில்டான சம்மரியாக பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்டர் இல்லைனா மார்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஹிராச்சிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கொலோனியல் பவர்ஸ். அதாவது வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொலோனியல் பவர்ஸை வந்து சென்டர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா சென்டர் மார்ஜின் ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா கொலோனியல் பவர்ஸ், அதாவது பிரிட்டிஷை வந்து சென்டர்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா, இந்தியன், அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆக்குப்பை பண்ண பிளேஸ், அவங்க வந்து காலனைஸ்டு பண்ண ரீஜனை வந்து மார்ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம மார்ஜினலைஸ்டு லிட்ரேச்சர்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து மார்ஜின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலனைஸ்டு ரீஜன் வந்து மார்ஜின் அண்ட் காலனியல் பவர்ஸ் பிரிட்டிஷை வந்து சென்டர்னு சொல்கிறாங்க. சென்டர்னா காலனைல் பவர்ஸ் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் காலனைஸ்டு ரீஜன் அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காலனைஸ்டு ரீஜன் இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த கான்செப்ட் வந்து நம்ம சூப்பராக எழுதி முடிச்சிடலாம். அண்ட் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கான்செப்டில் வந்து என்ன ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆஃப் பவர். இம்பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ்க்கு இருக்கிற பவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ. ஏன் அப்படின்னா அவங்க காலனைசர், நம்ம வந்து காலனைஸ்டு பீப்புள், அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1ல் வந்து இம்பேலன்சிங்கான பவர் வந்து கிடையாது. அண்ட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கல்ச்சரல் அத்தாரிட்டி, அவங்க வந்து நம்ம கல்ச்சரை வந்து டவுன் பண்ணி அவங்க கல்ச்சரை வந்து ஹைலைட்டடாக வந்து காமிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கல்ச்சர் அத்தாரிட்டி வந்து இருந்தது. இதை எல்லாமே வந்து காலனிசம், அவங்க வந்து நம்மளை காலனைஸ்டு பண்ணதாலையும் அண்ட் அவங்க காலனைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட 1758 வந்து நம்ம ஃப்ரீடம்காக ஃபஸ்ட் ஃபைட் பண்ணோம். ஸோ அதிலிருந்து அப்போது வந்து காலனைசேஷன் ஸ்டார்டிங்லேருந்து 1947 வந்து இந்தியா ஃப்ரீடம் கிடச்சிது. அதுக்கப்புறமுமே அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமுமே போஸ்ட் கொலோனியல் தான். ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது இந்த கான்செப்ட் வந்து நம்மகிட்ட சொல்லுது. என்னென்னா பேலன்சிங் பவர், ரெப்ரசன்டேஷன் அண்ட் கல்ச்சரல் அத்தாரிட்டி, இதெல்லாம் வந்து காலனிசம் மூலியமாக நமக்கு வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு அண்ட் அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து நம்மகிட்ட சொல்ல போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கீ கான்செப்ட் என்னென்னா பவர் ஆஃப் ஹிராச்சி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர்டர் பை ஆர்டராக ரொம்ப அத்தாரிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து சென்டர்னு எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, காலனியலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. த சென்டர் ரெப்ரசன்ட் த காலனியல் ஆர் இம்பீரியல் பவர்ஸ். அது நான் சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ் பீப்புளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க யூரோப் இல்லைன்னா வெஸ்ட் கண்ட்ரிஸ், அவங்களோட சோர்ஸ் தான் வந்து ரொம்ப நாலேஜ் ஆனது, அத்தாரிட்டிவாக சிவிலைசேஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சிவிலைசேஷனாக இருந்தாங்க, அவங்களோட அத்தாரிட்டி அவங்களோட சிவிலைசேஷன் தான் வந்து மேலே இருந்தது, மற்ற எல்லாருமே வந்து கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சென்டரில். அதே நேரத்தில் வந்து மார்ஜினில் என்ன சிம்பாலிசைஸ் பண்ணுறாங்கன்னா காலனைஸ்டு பீப்புளான நம்ம வந்து ஒரு சபார்டினேட் ரீஜன், நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியரு, அன்சிவிலைஸ்டு, அதுக்கும் கீழே ஒரு ஸ்லேவரி மாதிரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து காயின் பண்ணி வைக்கிறாங்க. புரியுதா? சென்டர்னா அவங்க எப்படி இருந்தாங்க, நம்மளை வந்து எப்படி டவுன் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பவர் ஆஃப் ஹிராச்சியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சரல் ரெப்ரசன்டேஷன். கல்ச்சரல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து சென்டரோட வேல்யூ, அதாவது காலனைல் பண்ணியிருப்பாங்கல்ல பிரிட்டிஷோட வேல்யூ, கல்ச்சர், ஐடென்டிட்டி, அதை எல்லாமே வந்து மார்ஜின் மேலே எப்படி அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. அந்த யூனிவர்சலில் வந்து மார்ஜினில் வந்து மார்ஜின்னா நம்ம காலனைஸ்டு பீப்புளான நம்ம மேலே வந்து அந்த காலனைசர் வந்து எப்படி இந்த யூனிவர்சல் முன்னாடி வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. நம்மகிட்ட அவங்களோட வேல்யூ, கல்ச்சர், ஐடென்டிட்டி எதுவுமே நமக்கு இல்லை, நமக்குன்னு தனியாக வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்களோட கல்ச்சரை தான் வந்து நம்ம மேலேயும் திணிச்சு நம்மகிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து லேக் பண்ண வச்சு ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர் ஃபார்மில் வந்து சென்டர் ஆஃபன் மார்ஜினலைஸ் இந்த நான் வெஸ்டர்ன் பீப்புளோட வாய்ஸ் எல்லாம்
நம்மளோட டேர்ம்ஸை அவங்களே எடுத்து எழுதுவாங்க. பட் நம்ம பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். நம்மளோட கஷ்டங்களை வந்து வேற யாரும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு பெயினில் இருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்டான ஃபீலிங்கை வந்து நம்மளால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து நம்மளால் மட்டும்தான் ப்ராப்பராக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர வேற யாராலையுமே நம்ம வந்து யார்கிட்ட நம்ம சொன்னாலுமே நம்ம அளவுக்கு எக்ஸாக்டாக எதுவுமே செட் ஆகாது. அதே மாதிரி தான் நம்மளோட கஷ்டங்களை வந்து அந்த சென்டர் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்னதான் வந்து எழுதினாலும் சொன்னாலும் அது வந்து நம்ம செஞ்ச மாதிரி வராது, நம்ம எழுதின மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நிராகரிக்கிறது. இந்த போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சரில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் நடந்தது. என்ன அப்படின்னா ஒரு மார்ஜினலைஸ் பீப்புளுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும். நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அந்த சென்டரை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷோட அந்த யூரோப்பியன்ஸை வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி டாமினேட் பண்ணதுக்கு வந்து அவங்களோட டாமினன்ஸ்க்காக வந்து அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் லைக் சினுவா அச்சிபி, நியோங்கோ வாத்தியோங்கோ, அவங்க எல்லாமே வந்து ரொம்பவே ஹைலைட்டடாக அந்த மார்ஜினலைஸ்டு கல்ச்சரை வந்து ரொம்ப ரிச்னஸாக வந்து நம்மகிட்ட காட்டுவாங்க. எப்படி அப்படின்னா அந்த கொலானியல் நரேட்டிவ்ஸ்க்கே வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் என்னடா எங்களை பற்றி எழுதுறது, நாங்களே வந்து எங்களை பற்றி எழுதுவோம் அப்படின்னு இவங்க எல்லாமே பயங்கரமாக எழுதி அந்த கொலானியல் ரைட்டர்ஸ்க்கே வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸு. நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம பட்ட கஷ்டங்களை வந்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நிராகரிக்கிறது, நீங்கள் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம டாமினேட் பண்ணுறது, அவங்கள நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரிக் த சென்டர். நம்ம வந்து டீசென்ட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்குறது அப்படின்னு, ஒரு சென்டரை வந்து பிரித்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடில் இருந்து வேணால் நம்ம ஆர்கியூ பண்ணி பார்க்குறது. சென்டர் அப்படிங்கிறது யூரோப்பியன்ஸ். இதில் வந்து போஸ்ட் கொலோனியல் தியரி வந்து என்ன ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் டவுன் த பைனரி டு அக்னாலேஜ் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்களோட சென்டர் வந்து நமக்கு தேவை இல்லையா, அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணுறாங்க, டீசென்ட்ரிக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் லைக் எட்வர்ட் சேயத் அண்ட் காயத்ரி ஸ்பிவாக் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அந்த சென்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷனை. மார்ஜின்ஸை பற்றி வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து டீசென்ட்ரிக் பண்ணி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எழுதின ஒர்க்ஸ் வந்து நம்மளை பற்றி, இப்போ அவங்க ஒரு காலனைஸ்டு பீப்புளை பற்றி அவங்க ஒரு ஒர்க் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ரெண்டாவது இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அதை டீசென்ட்ரிக் பண்ணி இவங்க அதுக்கு வந்து நம்ம ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சேயத், காயத்ரி ஸ்பிவாக் அப்படிலாம் இவங்க டீசென்ட்ரிக் பண்ணி நம்ம மார்ஜினலைஸ் பீப்புளுக்காக வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிடிட்டி. இதனால அதோட கீ கான்செப்ட் தானே பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரலையும் மார்ஜினலையும் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கல்ச்சர் பாதி, இங்கே உள்ள கல்ச்சர் பாதி. ஏன் அப்படின்னா அவங்க தான் யூரோப்பியன்ஸ், அதாவது பிரிட்டிஷ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தாங்க. ஸோ நமக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே கிடையாது. ஸோ இல்லாத கல்ச்சரை வந்து புதுசாக கொண்டு வராங்க. அண்ட் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அம்மா அப்பா வந்து ஒருத்தங்க தமிழ், ஒருத்தவங்க வந்து மலையாளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து தமிழும் பேசும் மலையாளமும் பேசும், ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஹைப்ரிடிட்டியாக இருக்கும் இல்லையா. அதை தான் வந்து இதுலேயும் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரை, நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாம் வந்து விட்டுட்டு இன்னொரு புது கல்ச்சர் ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து அவங்க வந்து நம்ம நாட்டை விட்டு கிளம்பி போனாலும் அந்த கல்ச்சர் ட்ரெடிஷனை வந்து நம்ம விடலை. அப்போது நம்ம கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனும் கொஞ்சம் இருக்குது, அவங்க கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஒரு ஹைப்ரிடான ஐடென்டிட்டி, அந்த கல்ச்சர் எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகுது. ஒரு ரீஷேப்பிங்காக நம்மளை வந்து நம்மளே வந்து ரீஷேப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தியரிஸ்ட் ஹோபி கே பாக்பா அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து ஒரு ஹைப்ரிடிட்டியாக இருக்கோம், நம்மளே வந்து ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற தியரிஸ்ட் யார் அப்படின்னா ஹோமி கே பாக்பா. மேபி இது வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர் மார்ஜினோட மெயினான என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான தீம் என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் த காலனியலிசம் இம்பேக்ட் ஆன் ஐடென்டிட்டி. காலனிசம் பண்ணதுக்கு அப்புறவு அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறவு நம்மளோட ஐடென்டிட்டி
கல்ச்சர் அண்ட் ரெப்ரசன்டேஷனில் என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு, என்னென்ன நம்ம மாறினோம், அதனால் நம்ம என்னென்ன அஃபெக்ட் ஆனோம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பேசுவாங்க. இது நம்மளோட சென்டர் அண்ட் மார்ஜின் வந்து நமக்கு ஒரு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினலைஸ்டுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு அவங்க யார், நம்மளும் வந்து டாமினேட் பண்ணாமல் நமக்குன்னு ஓன் கல்ச்சர் இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது, அதை எல்லாமே வந்து நம்மளும் ப்ரொவோக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் சம்மரி வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது சம்மரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.